எல்லோரும் தயவாய் எழுந்திருக்கும்படியாய் கேட்கிறேன். நாம் இப்போது கூட கண்களை மூடி ஜெபிப்போம். ஆரம்ப ஜெபத்தை செய்ய சகோதரர் சேகர் அவர்களை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு நம்முடைய வெளிப்பிரகாரமான அலங்காரம் அதிகமாக செய்கிறோம், என்னையும் சேர்த்து தான். ஆனாலும் நம்முடைய உள்ளங்கள் தேவனுக்கு தூரமாக இருக்குது. ஆமென். எப்படி நம்முடைய வெளிப்பிரகாரமான அலங்காரம் செய்கிறோம், அதே போல் நம்முடைய உள்ளங்களை நாம் இன்னும் தேவனுக்கு பிரியமானத்தில் செய்யும்போது இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். நாம் யாரை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம்? நம்மை உண்டாக்குற தேவனை. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் வருவோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் மண்டல வருகிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, உம்முடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படிக்கும், இந்த காரியத்தை நாங்கள் தியானிக்கும்படிக்கும், அதை சிறப்பிக்கும்படிக்கும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு இரட்சகர், எங்கள் வாழ்வின் விடியலுக்காக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளை குறித்தான ஒரு மெய்யான ஒரு உணர்வும் ஞானம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. மெய்யான விதத்தில் நாங்கள் உண்மை ஆராதித்து துதித்து அதை சந்தோஷமான விதத்தில் உமக்கு பிரியமான விதத்தில் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் இப்போ அந்த இடத்துல வந்திருப்பது உமக்கு பிரியமான ஒரு காரியம். அதை மெய்யான விதத்தில் செய்து முடிக்க எங்கள் யாவருக்கும் அந்த சிந்தையும் ஞானமும் விவேகம் உண்டாயிருக்கட்டும் அப்பா. குறிப்பாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும், கலை நிகழ்ச்சிகள் பங்கு கொள்ளும் போது, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்மை முன்பதாக வைத்து நாங்கள் செய்யத்தக்கதான ஒரு ஞானம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எங்கள் தேவன் இந்த ஆராதனை மூலமாக பிரியப்படுவோங்க என்று ஆண்டவரே சகலவற்றையும் உடைய சமத்தை தருகிறோம். எங்கள் மீட்பர் எங்களுடைய சிறுமா இயேசு நாமத்திலே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்போது சங்கீதத்தின் பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 97 இதை சிஸ்டர் எஸ்தர் நமக்காக வாசிப்பார்கள். சங்கீதம் 97 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொருவங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த கடைசி வசனத்திலே வாசித்தது போல, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று இந்த நேரத்தில் கூட நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். யோவான் 3:16 நாம் வாசிக்கிறதன் பிரகாரமாக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போது கூட இந்த முதல் பாடலாக தேவனை நாம் போற்றி பாட வந்திருக்கிறோம். அவர் புகழ்வதற்கு தகுதியுள்ளவர், அவர் நம்மை மீட்டெடுக்க இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இதை உணர்ந்து இந்த முதல் பாடலை நாம் பாடுவோமாக. தேவ பாலன் வந்து
மண்ணில் பிறந்தார். நம் தேவனவர் புகழுக்கு பாத்திர. இயேசுவை போற்ற வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பூமியை ஆளுகை செய்வார். போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பெரியவர், எல்லாம் புகழுக்கு பாத்திர. பூமி எங்கும் ராஜனை போற்றிடுவோம். மீட்பர் வந்து விட்டார், தேசங்கள் காணட்டும். மலைகள் போற்றும் இரட்சகரை, வானோர் மகிழட்டும் தேவராஜன் பிறக்கையில். இயேசுவை போற்ற வாருங்கள், போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பூமியை ஆளுகை செய்வார். போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பெரியவர், எல்லாம் புகழுக்கு பாத்திர. பூமி எங்கும் ராஜன் போற்றிடுவோம். போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பூமியை ஆளுகை செய்வார். போற்றுவோம் வாருங்கள். ரட்சகர் பிறந்தாரே, கர்த்தர் பெரியவர், எல்லாம் புகழுக்கு பாத்திர. பூமி எங்கும் ராஜனை போற்றிடுவோம். நாம் தொடர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தம்முடைய மகிமையை, நம்முடைய தாழ்மை மாற்ற கர்த்தர் நமக்காய் வந்த நாளை நினைவு கூறுகிறோம். அந்த ஒரு சிந்தனையோடு, அந்த உணர்வோடு எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்லமா எல்லாரும். இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவை நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். சொல்லமா. குற்றங்கள் யாவை நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரியின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரியின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரியின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்னை சரியின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் முதல்ல பிரசங்கம் பண்ண எழும்போது இதுதான் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர் பார்வை அடையவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவும், மரித்தோர் உயிர் தழவும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய தாழ்மையான மொத்த சூழ்நிலையும் மாற்றுவதற்காக வந்த ஒரு இரட்சகரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பாடலாம் அதே மகிழ்ச்சியோடு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்று உற்சாகமா எல்லாரும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. சொல்லாமா எல்லாரும்? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட
வென்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். சொல்லாம எல்லாரும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டு என்று நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். சாஷ்டாங்கமாக விழுந்து கொள்ளுதல் என்பது புரோஸ்கோனியா என்று கிரேக்கிலே அவருக்கு முழு ஆராதனை செலுத்துவது என்று பொருள். இப்போது கூட நாம் அவரை ஆராதிப்போம். சாஷ்டாங்கம் செய்ய வாரும். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீ
ദൈവകുമാരൻ ഒപ്പില്ലാத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே விண்ணில் கர்த்தானி மாமகிமையே சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே எல்லா படைப்புகளும் உண்மையை வணங்குகிறது. உம் பெயர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உண்மையை நாங்கள் வணங்குகிறோம். நீரே மகிமைக்குரியவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. Yeah. I greet you all in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Another Christmas season. Thank you for inviting me, and thank you all the leadership of this church. Today I want to share something from the Word of God. Our Lord's birth, not only giving joy one time, it repeats the joy. That is what I find in the Bible. നമ്മുടെ ആണ്ടവരുടെ സ്നേഹം നിന്നു പോകത്തില്ല, അത് റിപ്പീറ്റ് ചെയ്യുന്നതാണ്. When we fail, when we backslide, when we go in wrong way, എല്ലാവർക്കും മനസ്സിലാകുന്നുണ്ടെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. നമ്മുടെ ദൈവത്തിൻ്റെ സ്നേഹം നമ്മളിൽ ഒരു സമയത്തേക്കല്ല, ഇറ്റ് റിപ്പീറ്റ്സ് വെൻ വി റിക്വയർ. നമ്മുടെ
ക്രിസ്തുവിൻ്റെ ജനനം അത് കാണിക്കുന്നതായിട്ട് എനിക്ക് മനസ്സിലായി. ബ്രദർ മത്യു ചാപ്റ്റർ 2 നിന്ന് നമ്മളെ വായിച്ച് കേൾപ്പിച്ചു. അതിൻ്റെ 10ാമത്തെ വാക്യം. ക്രിസ്മസിന് ആരും ബൈബിൾ കൊണ്ടുവരത്തില്ല. ക്രിസ്മസ് സെലിബ്രേഷന് ടെലിഫോണിൻ്റെ അകത്ത് നിങ്ങളുടെ ബൈബിൾ കാണും. ഓക്കെ, chapter 2 verse 10 says, when they saw the star, they rejoiced with exceedingly great joy. When they saw the star, they exceedingly and rejoice exceedingly with joy. Listen carefully now. They didn't see before the star. They saw the star and they came to Herod's palace. Here it is repeating. It is repeating. They saw the star, they rejoiced exceedingly with joy. Not they saw the star, they got joy, they left the place and they are searching for Christ. Here, why it is exceeding joy, and they again saw the star. This is what I point out, bring your attention. ഇവർ രണ്ടാമത് കാണുകയാണ്. അവർ പ്രതീക്ഷിക്കാത്തൊരു കാര്യം. They never accept. They will saw star again. They will direct to the correct path. They never. They did a great mistake. They not led by the Spirit. That is why they entered the palace of Herod. You understand? Are you understand something from this, what I am going to tell? When we walk as a spiritual walk, we do mistake. They did mistake. When they saw the great palace, they forget everything. They forget the star which is directing them. They forget the voice of God. In our life also, when we go, we get money, we get position, we get hallelujah. We see the things of the earth, we enjoy, and we forget the correct direction of God. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ ഞാൻ പറഞ്ഞത്? നമ്മൾ ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുമ്പം ഈ ലോകത്തിലേത് കണ്ടു കഴിയുമ്പോൾ ലോകത്തിലെ പണം, സൗകര്യങ്ങൾ, ഇറ്റ് ക്യാൻ ബി ഹാപ്പൻ ടു എനിവൺ ടു മീ. നമ്മൾ ഡിസ്ഡയറക്റ്റായിട്ട് പോകും, നമ്മൾ റോങ്ങിലേക്ക് പോകും. പക്ഷെ ഇവിടെ കാണുന്നത് ദൈവം അവരോട് പിന്നെയും സ്നേഹം കാണിക്കുകയാണ്. ദാറ്റ് ഈസ് വൈ ഇറ്റ് ഈസ് റിട്ടൺ ദെയർ. വെൻ ദേ ലെഫ്റ്റ് ഫ്രം ദ പാലസ്, ദേ സോ. Today I am telling you, if you are in a wrong place, if you are misguided by anyone, if you fail in any area, if you are not achieved what you are called for, today the message is coming to you. If you come out, when they left the palace, the previous verse, the 9th verse says, then they left the palace, they come out. As soon as they come out, first, what happened in their life? They saw the star. They
saw the correct direction. You understand? When we realize our mistake, when we understand where we are standing, it is a wrong place. I not supposed to be in this place, or I not supposed to be friendship this person. I not supposed to be do these things. When we realize and come out, there comes the voice of God. There comes the direction of God. There comes the hallelujah. Christ to be seen. Hallelujah. In Titus is telling, is a morning star. Is the star. He only can direct us. He only can solve our problem. He only can bring out of the situation. He only can help to to get into the goal. Nobody else. Nobody else. Nobody else. That is a message it is giving. They rejoice with a great joy because God didn't left them. They can move to the destiny. Today, message is for all of you. You can reach to the destiny. What mistake you did? What way you live? What way you lived? Today, if you realize that I am standing in a wrong place, I didn't achieve, or I didn't reach, I didn't hallelujah put my hallelujah, I turned my hallelujah, I turned out of my vision, right vision God has given. God has given these three of them, hallelujah, that day, a vision. The King of Kings is born. That is a sign. You have to follow this. Hallelujah. The day, hallelujah, we accept Jesus Christ as our personal Savior and Lord. Christ, hallelujah. We are seeing Christ. We are King, hallelujah. Start to, hallelujah, walk with God and the, hallelujah, for the direction and the destination. Did you miss the direction? Do you reach there? This is a question today, leaving to you as a Christmas message. Did you all, including me, we reach there? Are we directed by the morning star? That is Christ. That is the word of God. If not, this one more Christmas season, one more day of celebration, one more day, make it be submission to the Lord. That will help to reach. They find the child and worshipped. Hallelujah. Without finding Christ, so many are worshipping. So many are worshipping. We got the great opportunity to see Christ, the truth. And no one enter these premises or miss your destiny, the direction. That is a message. This is a great joy. When God forgives, that joy is double. Double. Hallelujah. When God, a person who knows God has a mercy on me, when I can realize that, that is the joy. That is the real joy. That is why they are telling, they rejoice with a great joy because a second chance they got. They never accept that.
they got a second chance. ആണ്ടവർ ഒരു സെക്കൻഡ് ചാൻസ് ആണ് ഈ സെലിബ്രേഷൻ. Another chance. So many cut and removed. എത്ര പേര് നമ്മുടെ ഇടയിൽ നിന്ന് റിമൂവ് ചെയ്തു, നമ്മുടെ ചർച്ചിൽ നിന്ന്. He kept me to walk in correct direction and reach there. He's still. He's waiting. He is waiting. Did you see his star a second time? That is double joy. Did you see? Did you see? Revelation chapter 3:20. This is not for the Gentiles. This verse is not for the Gentiles. Chapter 3, Revelation chapter 3 verse 20 is not for the Gentile. That is for the whoever need a second chance. That is, behold, I stand and knock. Come out. Come out to see your direction. Come out. I want to fellowship with you. Come out. I want to talk to you. Come out. I want to take you to the destination. Come out. To whom? To me. That word is telling. I stand and knock. I stand and knock. The second time, believers who came to the Lord, the second knock at the heart. Here, a second chance to see the star to walk forward. This 2025, if we are going to enter, I request all of you, take a decision and make sure I am directed by the word of God. Star shows the word of God. Star shows that Christ himself is a morning star. Is the word of God. Christ is the word of God. Hallelujah. That directed by the word of God. Not changing, not hallelujah, moving, hallelujah. Line with the hallelujah word of God. Alignment. May the God help you. You didn't say the time. I can continue? No, I don't want to continue. A small message. I believe with a one word, it is great. It helps me in so many times. Today, Christmas celebration, God is showing you. I am waiting outside to show you the light, the word, the fellowship, the great joy that which this world cannot give, that peace. I'm waiting. Are you? Are we willing to take it in 2025 and walk forward? When we walk in this light, people will know. People will know. These people are not in darkness. They are directing. They are directing to the destination. May the God Almighty help all of us. Help all of us. This call is for everyone today, including me. A second chance to make our joy double. To make our joy double. Dear friends, dear brothers and sisters, it will happen. You can make it. You can make it. God will help you. May God bless all of you. A great season
I wish all of you a happy Christmas and a prosperous New Year, the meaningful life in 2025. God bless you. Yeah, service is finished. We will continue. Okay, shall we stand in the presence of God with a dear, desiring heart, ആണ്ടവരുടെ മുമ്പാകെ ഒരു ഹൃദയം തുറന്ന് This is hotel. Wherever a children of God live, there God's presence is there. God's presence is there. I 100% believe God is here. How many of you say that? Hallelujah. Lift your hands and say hallelujah. Hallelujah. Yeah, we thank you for the another chance. Hallelujah. In 2025, God is giving another chance to do His will, to go forward in His direction by seeing Him and the correct direction. Father in heaven, we thank you. You are our Father. We can call you Abba, Daddy. Yes, from our heart, we call you Daddy. Daddy, we thank you. You are a compassionate God. You are a God who didn't rebuke that wise man, did a great mistake. Because of their mistake, all the children under the age, small age, killed on that season. Lord, we will not do mistake. We will not go unrighteous way. We will not go evil way. We will not walk unpleasing way of God. Here we are. We commit ourselves into thy mighty hand. Let the Holy Spirit move in the hearts of each and everyone to convince our God is a compassionate God, giving a second chance, showing His revelation to go in the proper way to the destiny. We thank you. Thank you, Lord. Thank you for this congregation. Thank you for the brothers and sisters who are standing here. All the family we commit into thy mighty, that the peace, the joy be double in 2025 as they live according to the word. Let the need be met. If anyone is worried about their future, Lord, let them come out from their fear. If anyone is in a wrong place, let them come out from that wrong place. We know you are waiting for us. You are waiting for us. You will walk with us. You will guide us. You will help us. You will hold our hands. You are a loving God. We thank you. We commit this congregation to thy mighty hand. Let 2025 will be a blessed year, enjoying the great joy which you provide in the hearts. We thank you for hearing our prayer. I bless this congregation, the pastors, the elders, the leadership, and all the members and children. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. In Jesus' name we pray. Amen. Amen. Receive the blessings. May
May the grace of our Lord Jesus Christ and the love of our Father God and the sweet communion of the Holy Spirit be with you forever and ever. And the children of God say, Amen and amen. Amen. God bless you. God bless you.